அடுத்ததாக கௌத்துவம் என்பது பரதநாட்டியம் மற்றும் குச்சிப்புடி பாடல்களில் ஒரு அழைப்பிதழ் என்று பொருள். இது ஒரு தெய்வத்தை புகழ்ந்து பாடும் பக்தி பாடல். இது தினசரி சடங்குகளின் ஒரு பகுதியாக அல்லது சிறப்பு சந்தர்ப்பங்களிலோ அல்லது பண்டிகையின் போதோ கோவில் நடன கலைஞர்களால் சடங்குகளாக நிகழ்த்தப்பட்டது. குறிப்பாக மார்கழி மாதம் திருவாதிரா நாளில் தெய்வங்கள் ஊர்வலத்திற்கு வெளியே கொண்டு வரப்பட்ட போது நடனமாடி கூட்டங்களுக்கு மத்தியில் பாடப்பட்டது. கௌத்துவங்களில் பெரும்பாலானவை ஒரு குறிப்பிட்ட தெய்வத்திற்கு அர்ப்பணிக்கப்பட்டவை. எடுத்துக்காட்டாக கங்கை முட்டு நட்டுவனாரால் எழுதப்பட்ட சிதம்பர நடேச கௌத்துவம் சிதம்பரர் நடராஜர் கோவிலில் தெய்வத்திற்காக அர்ப்பணிக்கப்பட்டுள்ளது. அதேபோல் நாச்சியார் அல்லது ஆண்டாள் கௌத்துவம் ஸ்ரீவில்லிபுத்தூரில் உள்ள சன்னதிக்கு அர்ப்பணிக்கப்பட்டுள்ளது. அதன் அடிப்படையில் இங்கு லக்ஷ்மி தேவிக்காக அர்ப்பணிக்கப்பட்ட லக்ஷ்மி கௌத்துவம் இதோ. ராகம், கௌளை, தாளம், ஆதி. இன்னும் சற்று நேரத்தில் கடலில் தோன்றிய திருவே கருநிற கண்ணனே மார்புரையிலே. திருப்பார் கடலில் தோன்றிய திருவே கருநிற கண்ணனே மார்புரையிலே. மருளே நக 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 நாராயணி தாய கன 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 மருளே நக 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 நாராயணி தாய. சலா சஞ்சலா ரப்பல சப்பல சப்பல பல 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 விம்பல ரலச்சலா சஞ்சலா ரப்பல சப்பல சப்பல பல 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 விம்பல சஞ்சலா ஜபல 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 பல 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 விம்பல
கௌதுகம் ததிமி என ஆடி பணிந்திடும் தரணி போற்றும் திருமகள் கௌதுகம் தகதகதா